ஒரு காலத்தில் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் இயக்குனர் சங்கர் அவர்கள். தற்போது இவர் இயக்கிய கடந்த 2 படங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவுனுச்சு. முக்கியமாக கமல்ஹாசனோட இந்தியன் 2 படம் ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் செஞ்ச படமாக ஆச்சு. இந்த படத்தினால தயாரிப்பாளர்களுக்கு சுமார் 250 கோடிக்கு மேலே லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இந்த வருஷம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படமும் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினால தயாரிப்பாளர்களுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் லாஸ் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனை எடுத்து இயக்குனர் சங்கர் அவர்கள் அடுத்ததா எந்த படம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தி தற்போது வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படமாக போகாம தற்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் தேவை அப்படிங்கிறனால துருவ் விக்ரமை வச்சு அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி அப்படி மாதிரி சொல்றாங்க. எதனால திடீர்னு துருவ் விக்ரமை வச்சு பண்றாரு அப்படின்னு சொன்னா சங்கர் அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வேல்பாரி அப்படிங்கிற படத்தை அவர் இயக்க போகிறாரு. ஆனால் அவர் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறனால அவருக்கு இப்போ ஒரு ஹிட் படம் தேவை அப்படிங்கிறனால தற்போது துருவ் விக்ரமை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாராம். ஸோ அதனால் இன்னொரு கொஞ்ச நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.